1000 வருஷங்களுக்கு முன்னாடி காயின்ஸ், ருபீஸ், டாலர்ஸ்னு எதுவுமே கிடையாது. மக்கள் அவங்கள்ட்ட என்ன வச்சிருந்தாங்களோ அதை வச்சு ட்ரேட் பண்ணாங்க. ஒரு ஃபார்மர் எக்ஸ்ட்ரா ரைஸ் வச்சிருந்தாருன்னா அதை கொடுத்துட்டு ஒரு பாட்டு வாங்குவார். ஒரு பிளாக் ஸ்மித் கிட்ட ஒரு சுத்தியல் இருந்ததுன்னா அதை ஒரு செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் செருப்பு வேணும்னா அவர் செருப்பு வாங்கிக்குவார். இதுதான் பார்ட்டர் சிஸ்டம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ் எகெயின்ஸ்ட் கூட்ஸ். இதை தமிழில் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவோம். பட் இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு. இல்லை ஒருவேளை அந்த செருப்பு விற்கிறவருக்கு சுத்தியல் வேண்டாம்னா, அந்த பாட்டு விற்கிறவருக்கு ரைஸ் வேண்டாம்னா இப்போ என்ன பண்ணுவாங்க? ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன் மிஸ்மேட்ச் இருந்தால் பார்ட்டர் சிஸ்டமில் ட்ரேடிங் நடக்கவே நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரே நேரத்தில் ஒரே அளவுக்கு ஒரே பொருள் தேவையாக இருக்கணும். இதுக்கு பேர் தான் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வேல்யூபிள் குட்ஸ் லைக் ஷெல்ஸு, பீட்ஸு, உப்பு, ஆடு, மாடு, ஸ்பைசஸ் இதை எல்லாத்தையும் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதாவது காமனாக எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமா பார்த்து மீடியமாக எக்ஸ்சேஞ்சாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. பட் இதுலேயும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருந்தது. கமாடிட்டிஸ் பல்காக இருந்ததுனால சிலது பெரிஷபிளாகவும் இருந்துச்சு. அதாவது கொஞ்ச நாள்லேயே சிலதெல்லாம் அழுகியும் போயிடும். ஸோ அதனால் இதுவும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஸோ சொசைட்டி ஈஸியாக ட்ரேட் பண்ண ஒரு காமன் மீடியமாக இந்த வேல்யூபிள் கூட்ஸ் ஃபார்மில் இல்லாமல் மணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணாங்க.